ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியாக இருக்கக்கூடிய வெத்தலை வச்சு எப்படி ரசம் செய்கிறது அப்படின்றதான். இந்த வெத்தலை ரசம் பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் கோல்டாக இருந்தது அப்படின்னா இந்த வெத்தலை ரசத்தை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு கூட நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். பேபிஸ்க்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு காஷ்மீரி மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு மார்ட்டர் அண்ட் பெஸ்டிலுக்கு மாற்றிட்டு லைட்டாக நம்ம கையை வச்சு அரைச்சாலே இது நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சி வந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டதுனால இதை அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவன் ரெட் சில்லிஸ் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடராக அரைஞ்சி வந்துருச்சுன்றது. இப்போது நம்மளோட ரசப்பொடி தயாராகிடுச்சு. இப்போது அதே மார்ட்டர் அண்ட் பெஸ்டிலில் ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நசுக்கி விட்டுருங்க. இந்த பூண்டு கூடியே சேர்த்து வெத்தலையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வெத்தலையில் மேலே இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் கிள்ளிட்டு வெத்தலையை 4-5 நல்லா கிழித்து பூண்டு கூடியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 வெத்தலை ஆட் பண்ணியிருக்கேன். 2லேருந்து 3 பேர் இது சாப்பிடலாம் இந்த ரசத்தை. இப்போ இந்த 2 வெத்தலையும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டோடையே சேர்ந்து வெத்தலையும் நல்லா இடித்து விட்டுருங்க. வெத்தலை நல்லா குழ குழன்னு ஆகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இடிப்பட்டாலே நம்மளுக்கு அந்த வாசனை நல்லா தெரியும். உங்களுக்கு வெத்தலையோட வாசனை நல்லா ப்ரிடாமினண்ட்டாக வேணும் ரசத்தில் அப்படின்னா வெத்தலையை நீங்கள் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸை ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் பெரிய சைஸ் தக்காளியை ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு ப்ளஸ் வெத்தலை இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற ரசப்பொடியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை உங்கள் கையிலேயே நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க. தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பூண்டு, வெத்தலை, கூடவே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ரச பவுடர் இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். தக்காளி நல்லா கையிலேயே குழச்சி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த தக்காளி எல்லாம் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அரிசி களைஞ்ச தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணியில் 3வது தண்ணியை தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி விட்டு உள்ளார ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை கூட வடித்து ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பலாம் அது புளிக்காது, லைட்டான புளிப்போடு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போது கருவேப்பிலை இலைகளையும் கொத்தமல்லியையும் நல்லா பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்லா அந்த ஸ்டெம் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிங்கன்னா ரசம் நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். நம்மளோட ரசத்தோட ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு இதோடு முடிஞ்சுது. இப்போது அடுப்பில் வானலை சூடு பண்ணிடலாம். அதில் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு தாளித்து விட்டுருங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுனால நான் 1/2 மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போது மிளகாயும் ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமை ஆட் பண்ணிடலாம். ஒரு கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நல்லா கலந்து விட்டுருங்க. பொறுமையாக இது கொதி வரட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரப்பொங்க நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போதே நம்ம ஆட் பண்ண வெத்தலையோட வாசனை நல்லா கமகமன்னு வரும். இது ஓரளவுக்கு கொதித்த உடனே ஒரு 4 to 5 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான வெத்தலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.